பல வேலைகள் செஞ்சிருக்கீங்க, என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சீங்க? 6வது படிக்கிறதுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். சைக்கிள் கடையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கார்டன் வேலைக்கு போயிருக்கேன். அப்புறம் வந்து கல்யாணத்தில் இந்த பொம்மை போட்டுட்டுலாம் நிற்பாங்களே, வெல்கம் அதான் போட்டுருக்கேன். ஆமாம், அது போட்டுருக்கேன். எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஃபுட் டெலிவரி செஞ்சு அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருமானம் கிடைச்சது? ப்ரோ ஃபுட் டெலிவரி ஓட்டப்போ டெய்லி ஒரு 800-1000 அப்படி சம்பாதிப்போம் ப்ரோ. ஆனால் அது அவ்வளோ வருதே நம்ம பார்ப்போம். ஆனால் அதில் வந்து பெட்ரோல் செலவுலேருந்து பைக்கோட மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே போக தான் இதுவாகும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிரியாணி போடுறீங்க? ப்ரோ நான் வந்து வீக்லி ஒரு 200 kg பிரியாணி சேல் பண்ணுறேன் ப்ரோ, வாரத்துக்கு. ஆமாம். ஒரு கடையில் வாரத்துக்கு 200 கிலோ பிரியாணி வந்து சேல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? ப்ரோ சோழிங்கநல்லூரில் ஒன்று இருக்குது, பிடிசியில் வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. அப்புறம் இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஃபுட் ட்ரக்காக இருக்குது. இப்போ டி நகர்லேயும் வேலைச்சேரிலையும் ஓப்பன் பண்ண போகிறோம். சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து தனியா ஒரு ஆள் ஆகுறது, ஒரு இடத்த பிடிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். அப்படி ஒரு சாதனையா தான் இங்க ஆகாஷ் அப்படின்றவர் படைச்சிருக்காரு. இவருடைய வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ஆகாஷ் ஸ்டன்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல ஆகாஷ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆட்டோ பிரியாணி அப்படின்ற ஒரு கடையை வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாங்க. இப்போ தனக்குன்னு ஒரு சொந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கடையோடைய ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ ரொம்ப அழகா அதை வந்து கொண்டு வராங்க. அதுல குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தீம், பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீம்னு ரொம்ப அழகா யோசிச்சு ஆட்டோ செட்டப் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ அவருடைய கடை ரொம்ப நல்லா செயல்பட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஆகாஷை நம்ம பிஹைண்ட் நுட்ஸ்லயும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இளைஞருடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பலரையுமே வியக்க வச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நுட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. கிட்டத்தட்ட 84,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. டெல்லியில் 115 கோடி ரூபாய்க்கு மாளிகை. இந்தியாவின் பணக்கார பெண்களில் ஒருவராய் வலம் வரும் சிங்கப்பெண். மாபெரும் சாம்ராஜ்யமான HCL நிறுவனத்தின் தலைவராக இருந்து தந்தையின் கனவுகளை முன்னெடுத்து செல்லும் வீரமங்கை. கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தி தி ஹேபிடட்ஸ் அறக்கட்டளை நிறுவனத்தை தலைமை தாங்கும் இந்த ரோஷினி நாடார் யார்?